ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்ச அர்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜ்ஜித கைதவோத்ர பரமஹ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம் வா பரைரீஸ்வரः சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்ர கிருதிபிஹி சிஸ்ரூஷிபிஸ்தக்ஷணாத் நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்தத்ரவசஞ்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய தர்மத்தை ரட்சிக்கக்கூடிய பலவிதமான அவதார வைபவங்களை முழுமையாக சொன்னதான ஒரு புராணம் பாகவத மகாபுராணம். மற்ற புராணங்களில் அந்தந்த அவதார சரித்திரம் மட்டும்தான் இருக்கும். மத்ஸ்ய புராணம்னா மத்ஸ்யாவதார கதை, இன்னும் சில விஷயங்கள் இருக்கும். கூர்ம புராணம் அப்படின்னு சொன்னால் கூர்மாவதார கதைகள், இன்னும் சில விஷயங்கள் இருக்கும். ராமாயணம் எடுத்துட்டால் ராமாவதாரம் மட்டும்தானே இருக்கும். ராமாவதாரத்தில் ராமர் என்னென்ன செஞ்சாரோ அந்த சரித்திரங்கள்லாம் இருக்கும். பாகவத மகாபுராணத்துக்கு மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், பகவான் மொத்தம் 24 அவதாரம் பண்ணியிருக்கான். அவதாராஹ்ய சங்கேயான்னு பாகவதமே இன்னொரு இடத்துல சொல்கிறது. எண்ணிலடங்கா அவதாரங்களை பகவான் பண்ணியிருக்கான் பலவிதமான மகான்களுடைய ரூபத்தில். நாம் உபாசனா கிரமத்தில் எடுத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது 24 அவதாரம். பொதுவாக நம்ம மத்ஸ்ய கூர்ம வராஹ்ச நாரசிம்மச்ச வாமனஹா ராமோ ராமச்ச ராமச்சன்னு 10 அவதாரத்தை தான் தசாவதாரம்னு சொல்கிறோம். ஆனால் மொத்தம் பகவான் பண்ணியிருக்கிறது 24 அவதாரம். அந்த 24 அவதார கதைகளையும் சொல்கிறது பாகவத மகாபுராணம். கிருஷ்ணாவதார சரித்திரத்தை விரிவாக சொல்கிறதே தவிர மற்ற எல்லா அவதார கதைகளையும் பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது சரித்திரங்களை மட்டும் சொல்லாதபடிக்கு கலியுகத்தில் நாம் எந்த தர்மத்தை பின்பற்றினா முன்னேற்றத்தை அடைய முடியும், முழுமையை அடைய முடியும், சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற வழியையும் காமிக்கிறது. எல்லாமே வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை உத்தேசித்து தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. எந்த ஒரு ஜீவனுமே முன்னேற்றத்துக்கு தானே முயற்சியே. அது லௌகீகமாக இருக்கட்டும், அத்தியாத்ம விஷயமாக இருக்கட்டும். ஒரு முயற்சி என்னத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் முன்னேற்றத்துக்குன்னு ஒரே வார்த்தையில் தான் சொல்ல முடியும். பிறவியே முன்னேற்றத்தை உத்தேசித்து தான். அதற்குள்ள வழிகளை தான் சாஸ்திரங்கள் நமக்கு சொல்கிறது. யுக தர்மத்தின்படி கலியுகத்தில் சாஸ்திரங்கள் எந்த ஒரு வழிகளை சொன்னதோ அதை நாம் முழுமையாக பின்பற்ற முடியாத ஒரு நிலையை அடைவோம் அப்படிங்கிறத வியாசர் ஞான திருஷ்டியினால் இன்றையிலேருந்து ஒரு 5000 வருஷம் முன்னாடி யோஜனை பண்ணினார். அது 5200 வருஷம் முன்னாடி யோஜனை பண்ணுறார். கலியுகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஜனங்கள் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பார்க்கிறார். அதான் ஆச்சரியம். பொதுவாகவே நீண்ட கால பிளான் தான் வசதி. குறுகிய காலத்தை உத்தேசித்து போடுறது அப்படிங்கிறது அது முழுமையாக பிரயோஜனத்தை அடையாது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பிரிட்டிஷ் காலத்தில் பண்ணின ஒர்க்குக்கும் இப்போ பண்ணுற ஒர்க்குக்கும் உள்ள வித்தியாசம். இன்னும் 100 வருஷம் கழிச்சு இந்த ரோட்டில் எத்தனை பேர் போவாங்கிறத யோஜனை பண்ணி அவன் ரோடு போட்டான். நமக்கு வருஷா வருஷம் ரோடு போட்டுருக்கு கவர்மெண்ட்.
அது மாதிரி ஒரு பிளான் பண்ணும் போதே விஸ்தாரமாக வருங்காலத்தை உத்தேசித்து பண்ணணும். நம்ம மகரிஷிகளோ தீர்க்கதரிசிகள். ஒரு ரோடுன்னு உதாரணத்துக்கு சொன்னே தவிர உண்மையில தீர்க்கதரிசிகள் மகரிஷிகள் தான். யுகத்தை அனுசரித்து அவர்கள் தர்மங்களை காண்பிச்சு கொடுத்துட்டு போயிருக்கார்கள். வேதம் அப்படிங்கிறது ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பை முழுமையாக ஒருத்தர் படிப்பது அப்படிங்கிறது கலியுகத்தில் சாத்தியம் இல்லைங்கிறதுனால தான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு பிரித்தார். அது மொத்தம் ஒன்று தான். அது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம்னு சொல்கிறமேன்னா உபயோகப்படுத்துகிற முறையினால் அந்த பேர் வந்தது. எல்லாம் யாகத்தில் தான் உபயோகம். ஒவ்வொரு காரியத்துக்கு உபயோகப்படுறதுனால அந்த பேர் மாறினது. அதெல்லாம் பிரித்தார், சாஸ்திரங்களை தொகுத்து கொடுத்தார். வேதத்தை முழுமையாக படித்து அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கிக்கிறதுக்கு சக்தியற்ற ஜனங்கள் மேல் உள்ள கருணையினால ஸ்ரீ சூத்ர த்விஜபந்தூனாம் த்ரீன ஸ்ருதி கோச்சராக இது பாரதமாக்கியாத்தம்னு வியாசபாரதம் அப்படிங்கிற நூலை எழுதினார். வேதங்களில் சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களையும் தொகுத்து இத்தனையும் செய்து வியாசருக்கு மனசில் ஒரு சாந்தி இல்லை. என்ன சாந்தி இல்லைன்னா, நாம் செய்ய வேண்டியதை முழுமையாக செய்யவில்லை, மக்களுக்கு சுலபமான ஒரு வழியை நாம் காமிக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருந்தது. அந்த சமயத்தில் நாரதர் வர வியாசரை பார்ப்பதற்கு. இந்த கதை நடக்கிறது பத்ரிகாசிரமத்தில். சரஸ்வதி நதின்னு ஒரு நதி அந்த காலத்தில் இருந்தது. பிரம்மநத்யாம் சரஸ்வத்தியாம். அந்த சரஸ்வதி நதியினுடைய கரையில் உட்காந்து வியாச குஹான்னு இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்துக்கு மேலே போனால் இருக்கும். வியாசாசிரமம்னு சொல்லி அந்த வியாசாசிரமத்தில் தான் உட்காந்து யோசனை பண்ணுறார். நாரதர் வர அவரை பூஜை பண்ண. நாரதர் வியாசரை பார்த்து கேட்குறார், நீங்கள் ஏதோ யோசனை பண்ணுற மாதிரி இருக்குது, கவலைப்படுற மாதிரியும் இருக்குது, என்ன காரணம், என்ன விஷயம்னு கேட்டார். அதுக்கு வியாசர் சொன்னார், கலியுகத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு தர்மத்தை, சுலபமான தர்மத்தை காண்பிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்ட, அது முழுமை அடையலேன்னா. வேதோக்தமான தர்மமாக இருக்கணும், அனுஷ்டானம் பண்ணும்போதே அனுபூதி இருக்கணும், அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கணும். இந்த 3 விஷயம். வேத விகிதம் இல்லாத தர்மத்தை காண்பிக்கக்கூடாது, அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு கடுமையாக இருக்கிற தர்மத்தையும் காண்பிக்கக்கூடாது. அனுஷ்டானம் பண்ணி முடித்து ஏதோ ஒரு காலத்தில் பல பிராப்தி வரும் அப்படின்னு சொன்னாலும் ஜனங்களுக்கு உற்சாகம் குறையிறது. நாம் ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிற தேவை நமக்கு அதில் ஒரு அனுபவம் வந்தால் தான் உற்சாகம் வருது. செஞ்சு முடித்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டா, சொல்லியிருக்கு செய்யணும் அப்படிங்கிறத என்ன ஆகும்னா அதில் ஆலசியம் வந்துடும். கொஞ்ச நாள் ஆனவுடனே சோம்பல்தனம் வந்துடும். அதனால தானே பெரிய விஷயத்தெல்லாம் விட்டு நாம் விலகி வந்துட்டோம். பெரிய விஷயங்கள்லாம் ஸ்ரௌத ஸ்மார்த்தத்திலெல்லாம் வேதங்களில் யாக விஷயமாவோ ஸ்மிருதிகளில் உள்ள ஸ்மார்த்த விஷயங்கள்லையோ அநேக விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஒரு காலத்தில் எல்லாரும் செஞ்சிருந்தாத அதிருஷ்டமாக இருந்ததுனால முழுமையாக நம்பி செஞ்சார்கள். அதனுடைய பலனை அனுபவித்து வம்சங்கள்லாம் சௌக்கியமாக இருந்தது. நமக்கு இப்போ சந்தியாதனம் பண்ணுறதே கூட நமக்கு அலுப்பாக இருக்குது. சந்தியாதனம் பண்ணினா என்ன பலன் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்கிறது, நமக்கு அது தெரியல, நமக்கு அனுபவத்தில் செஞ்ச உடனே கிடைக்கல அப்படின்னு நாம் நினைக்கிறோம். சந்தியாதனம் பண்ணினா அதற்கு ஒரு பலன் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த பலன் எப்போ கிடைக்கும்? இப்பயும் கிடைக்கலாம், அடுத்த வருஷமும் கிடைக்கலாம், 10 வருஷம் கழிச்சும் கிடைக்கலாம், அடுத்த ஜென்மாவிலையும் கிடைக்கலாம். அப்படின்னு சொன்னால் யார் செய்வா? ஆனால் சந்தியாவந்தனத்தோட நோக்கம் அது இல்லை.
சத்துவகுணத்திலேருந்து நாம் இறங்காமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் சந்தியாவந்தனம். ஆனால் அந்த அடிப்படை புரியாது யாருக்குமே. காயத்ரி ஜபம் பண்ணினா எல்லா பாவமும் போகும், காயத்ரி ஜபம் பண்ணினா நீ ரொம்ப புத்திசாலியாக இருப்பேன்னு குழந்தைகிட்ட சொன்னாதானே அவன் பண்ணுவான். அப்போ ஒரு அனுபவம் அப்படிங்கிறதும் தேவைப்படுறது. இதெல்லாம் உத்தேசித்து ஒரு வழியை காமிக்கணும்னு வியாசர் யோசனை பண்ணுறார். அப்போ அவர் சொன்னார், கலியுகத்தை பொறுத்த பர்யந்தம் அநேக சாஸ்திரங்களை படித்து ஒரு மனுஷன் அதில் உள்ள சாரங்களை தெரிஞ்சுண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு உள்ள புத்தியும் கிடையாது, பொறுமையும் கிடையாது, சக்தியும் கிடையாது, ஆயுஷும் கிடையாது. அதனால் நான் ஒரு வழியை சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் உயர்ந்த நிலை அடைந்ததுக்கு காரணமான வழி சாஸ்திரோக்தமான வழிதான். அதை ஒருத்தன் பின்பற்றினாலே பெரும் முன்னேற்றத்தை அடையலாம். இந்த தர்மமே கலியுகத்தில் எல்லாருக்கும் சுலபமான தர்மமாக இருக்கும். என்ன தர்மம்? ஒரு மனிதன் வாழ்க்கையில் சத்சங்கத்தை அடையணும், நல்லோர்களுடைய சேர்க்கையை அடையணும், அவர்கள் மூலமாக பகவானுடைய சரித்திரத்தை கேட்கணும், கதைகளை கேட்கணும். கேட்டால் அதன் மூலமாக பகவத் பக்தியினால பகவத் கிருபையினால உயர்ந்த நிலையை அடையலாம். இதுதான் கலியுகத்தில் எல்லாருக்கும் சுலபமானது. சத்சங்கத்தை அடையிறதுல சிரமம் கிடையாது. சத்சங்கம்ங்கிற கர்மா இருக்கு பாருங்க. இப்போ உங்கள் ஆற்றுலேருந்து சிருங்கேரி பிரவச்சன மந்திரத்துக்கு நடந்து வரணும், அல்லது ஆட்டோவில் வரணும், காரில் வரணும். இது ஏதாவது சிரமமா? இல்லை ஏதாவது சிரமம் உண்டோ? அதுவும் சிரமம்னு நினைக்கிறவா விஷயம் வேற. இங்கே உட்காந்துண்டா இது எனக்கு புரியாத பாஷையாக இருக்குது, இல்லை எனக்கு முழுசாக அது புரியலை, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இல்லை. இப்போ நாம் ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் டஃப்பாக இருக்கா மாதிரி இருக்குமே தவிர, கதைக்குள்ளே வந்துவிட்டா எல்லாருக்கும் அது பிடிக்கும். பொழுது கேட்டுட்டே இருக்கிறதவே சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், மெய் மறந்து போகும், மேனி சிலிர்த்து போகும். அப்போ நாம் இந்த கதாசிரவணம்ங்கிற தர்மத்தை செய்யும் போதே நமக்கு ஒரு அனுபூதி வரும். இதனுடைய பலனோ அபரிமிதமாக இருக்கு. நம்மளை அறியாமல் இது வெறும் சப்தங்கள், ஒரு பொழுதுபோக்கக்கூடிய வார்த்தைகள் நினைச்சிட வேண்டாம். இதெல்லாம் விதைகள். இதெல்லாம் நம்மளை அறியாமல் நம்ம ஹிருதயத்தில் போய் உட்காந்துக்கும். ஒரு விதையை போட்டுவிட்டா அந்த காலம் வரத்தை எப்படி முளைக்குமோ அது மாதிரி இது வேலை செய்யும். இதுக்கு உதாரணம் சொல்றார் நாரதர். என்னோட பிறவியே அதற்கு உதாரணம். நான் வீடு வேலை செய்யக்கூடிய, 10 பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு பெண்ணோட மகன். நான் வேலை செய்பவளுடைய மகன். எனக்கு 4 அல்லது 5 வயசு இருக்கும். எங்கள் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா கிடையாது. நான் எங்கள் அம்மா 2 பேர் தான் அந்த குடும்பத்தில். சில வீடுகளில் போய் பாத்திரம் தேய்ச்சி கொடுத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளம், சாப்பாடு இதை வாங்கி நாங்கள் ஜீவிச்சுன்னு வந்தோம். ஒரு சமயம் நாங்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு சில சன்னியாசிகள் வந்தார்கள். அவர்கள் தங்கியிருக்கிற இடத்தை பெருக்கி தொடச்சி அவர்கள் பூஜையில் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வைக்கக்கூடிய வேலையும் எங்கள் அம்மாவுக்கு வந்தது. எங்கள் அம்மா அங்கே போகும்போது என்னையும் அழிச்சுன்னு போவார். அப்போ நான் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதே எங்கள் அம்மா அப்படி உட்காராதடா குழந்தை, இந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு தேய்க்கிற இடத்துல போடும், தேய்க்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்ச பாத்திரத்தெல்லாம் கொண்டு இங்கே வெயி, இந்த பூவெல்லாம் இருக்கு பாரு, இந்த கூடை எடுத்துன்னு போய் பெரிச்சுன்னு வா, பழைய புஷ்பம் நிர்மால்யங்கள்லாம் இருக்கே இதை கொண்டு போய் செடியில் போடும். பெரியவா பூஜை பண்ணுறா பத்தியா, எட்டி நின்று பக்கத்தில் வச்சுன்னு விசுது. இப்படி சில காரியங்களில் என்னை பிரேரணை பண்ணினாள். அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாஷ்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலகயேவ யோகினாம் சிசூஷணே பிராவృషిர் விவக்ஷதாம் தமய்யபேதாகில சாபலே பகே தாந்தே திருத கிரீடனகே நுவர்த்தினி சக்ருகிருபாம் யத்யபி துல்யதர்சனாः சிஸ்ரூஷமானே முனயோல்பபாஷினி உச்சிஷ்டலே பானனுமோதிதோ த்விஜைः சக்ருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்தகில் விஷः
ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்தசேதசः தத்தர்ம ஏவாத்மருச்சி பிரஜாயதே தத்ரான்வஹம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுக்ரஹேணாஸ்ருணவம் மனோஹராः தாஸ்ரத்தயா மேனு சமம் விஷ்ணுவதா பிரியஸ்ரவஸ்யங்கமமாபவத்ருச்சிः. கஸ்யாச்சன தாஸ்யாஸ்து. ஊர் பேர் தெரியாததான ஒரு வேலை செய்பவனுடைய மகளாக இருந்து மகான்களுக்கு நான் பணிவிட பண்ணினேன் நாரதரே. என்ன அர்த்தம்? ஒரு சம்ஸ்காரம் கிடையாது, ஒரு ஆச்சாரம் கிடையாது, ஒரு கைடு பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நியதி தெரியாத முறையில் அப்படி இருக்கும்போது அந்த மகான்களுக்கு நான் பணிவிட பண்ணுறேன். பண்ணினா இப்படி இப்படி 4-5 வயசில் ஒரு குழந்தை பூவெல்லாம் பிரித்து கொண்டு வச்சு பழைய பூவெல்லாம் போட்டு பக்கத்தில் இருந்து விசிறினா யாருக்குமே ஒரு சந்தோஷம் வருமா வராதா? எது பொதுவாகவே உண்மையான மகான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அவர்களுக்கு எதில் சந்தோஷம் வரும் அப்படின்னால், எந்த ஜீவனுக்கு தர்மத்திலையும் பகவத் விஷயத்திலையும் ருச்சி இருக்கோ அந்த ஜீவன் பட்சத்தில் தான் கருணை இருக்கும். இங்கே கோட்டீஸ்வரரா போனதுக்காக ஆச்சாரியாளுக்கு மூஞ்சிலாம் அப்படியே பிரகாசமாயிடாது. உண்மையான சத்துன்னு யார் இருக்காளோ அவள்கிட்ட பிரியமாக இருப்பாள். இல்லை அதுக்கு அதிகாரியாக உள்ளவாள்கிட்ட பிரியம் காமிப்பாள். ஏன்னா பணம் அப்படிங்கிறது பெரிசான விஷயம். நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் பணம் பணம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பணம்ங்கிற கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். இவா யார், அவா யார், இவாளுக்கு என்ன சொத்து, அவளுக்கு என்ன சொத்து, இவா எங்கே வேலை பார்க்குறா, எல்லாமே இதனுடைய அடிப்படையில் பார்க்கறதுனால நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சாதுக்களை பொறுத்த பரியந்தம் அதுவே இருக்காது. அந்த ஜீவன் பூர்வ ஜென்மாக்களில் உள்ள சம்ஸ்காரத்தை அனுசரித்து இந்த ஜென்மாவில் வாசனை இருக்கும்னு அதுக்கு அந்த வாசனையை உத்தேசித்து தான் கருணை. நமக்கு சத் விஷயத்தில் ருச்சி இருந்தால் தான் கருணை. புரிகிற மாதிரி சொல்கிறேன். சிருங்கேரி பெரியவாள்கிட்ட சந்திரசேகர பாரதி பெரியவாள் இருக்கிற காலத்தில் ஒரு ஊர்லேருந்து ஒரு குடும்பத்துக்காராக போய் பூனல் போட்ட 2 குழந்தைகளை நமஸ்காரம் பண்ண சொன்னான். 2 குழந்தைகளும் அபிவாதியை சொன்னது. இன்னும் பெரியவா கேட்டார், சந்தியாந்தனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேலா அப்படின்னு கேட்டார். அதில் ஒருத்தன் சொன்னான் பண்ணுறேன்னா, ஒருத்தன் பண்ணலேன்னா. 2 பேர்லேயுமே ஒரு குழந்தை சொன்னது நான் பண்ணுறேன் அப்படின்னுது, இன்னொரு குழந்தை நான் பண்ணலை அப்படின்னு. உண்மையில் 2 பேருமே பண்ணலை. 2 குழந்தைகளுமே சந்தியானம் பண்ணலை ஒழுங்கா. இப்போ நம்ம விஷயத்தில் அந்த 2 பேரில் யார் நல்லவன்? பண்ணாமல் பண்ணினேன்னு போய் சொன்னவன் நல்லவனா? பண்ணாமல் பண்ணலேன்னு உண்மை சொன்னவன் நல்லவனா? ஆச்சாரியாள்கிட்ட போய் சொல்லாமல் உண்மையை சொன்னான் அவன்தான் நல்லவன் அப்படின்னு தானே நாம் எடுத்துப்போம். அதான் இல்லை. இதுதான் சொன்ன மகான்களோட பார்வையே வித்தியாசமாக இருக்குன்னு. அந்த பண்ணலேன்னு சொன்ன பையனை கூப்பிட்டு நீ கரெக்டாக பண்ணு, இந்த பிரசாதம்னு அனுப்பிச்சிட்டு, பண்ணினேன்னு சொன்னான் பாருங்க அந்த பையனை கூப்பிட்டு நீ இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டேன்னா ஒழுங்காக பண்ணலாம், உன்னை டயத்தை ஒதுக்கிக்கோ, அதுக்கு இதுதான் உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கும், இனிமேல் நீ ஸ்ரத்தையாக பண்ணணும், விடாமல் பண்ணணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினான். ஏன் அப்படின்னா, சந்தியாவந்தனம்ங்கிறது ஒரு தர்மம், அதை செய்யாமல் இருந்தால் பாவம். ஆச்சாரியாள்கிட்ட பேசும்போது அதை செய்யலை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுன்னு தானே செஞ்சேன்னு ஆகும். அப்போ தர்மத்தில் அவனுக்கு பயம் இருக்கிறதுனால தானே அதை சொன்னான். இவன் பண்ணவே இல்லைன்னு ஓப்பனாக சொன்னதில் அவனுக்கு தர்மத்தில் பயம் இல்லை, தர்மத்தை செய்யலைங்கிறதுல பயம் இல்லை. இவனுக்கு அந்த பயம் இருக்குது. அதனால தான் பண்ணலைனாலும் பண்ணினேன் அப்படின்னா. இந்த பயம் இருக்கிற பிறகு தான் க்ஷேமமாக இருக்க முடியும். இப்போ அதுதான் பிரச்சனையே. எனக்கு எதுலேயுமே நம்பிக்கை கிடையாது, எதுலேயுமே சிரத்தை கிடையாது அப்படின்னு ஓப்பனாக பெருமையாக பேசிக்கிறோம் நாம். அது என்றைக்குமே ஆபத்து. இது அதர்மம், இது தர்மம்னு நமக்கு தெரியறதே நாம் அதை விட்டு மீறும்போது ஒரு பயம் வருது பற்றியெல்லாம். அது ரொம்ப முக்கியமாக. மகான்களுடைய பார்வைங்கிறது தனி விஷயம். அதுக்காக சொன்னேன்.
இந்த குழந்தைய உட்காத்தி வச்சு தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுகிரஹேனா ஸ்ருணவம் மனோஹராஹ தாஸ்ரத்தயா மேனு சமம் விஸ்ருண்வதா பிரியஸ்ரவஸ்யங்க மமா பவத் ருச்சிஹி. இவனை உட்காத்தி வச்சு பகவத் குணத்தை சொல்றா. கிருஷ்ண கதா பிரகாயதா சொல்லும்போது அனுகிரஹேனா, இந்த குழந்தை பரமக்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிற கருணையோட சொல்லுவார். நான் என்ன சொல்லணும், நிறையா சொல்லணும், தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும், கேட்குறவாள்லாம் நம்மளை கொண்டாடணும், நம்ம பெரிய புத்திசாலி, இந்த எண்ணமே இருக்கக்கூடாது. கதை சொல்லும்போது கேட்குறவாள் அத்தனை பேருக்கும் பகவத் சரணத்தில் பக்தி வரணும். கேட்குறவாளுடைய ஹிருதயத்தில் பகவானுடைய ஒரு வாசம் ஏற்படணும். பகவான்கிட்ட அவர்களுக்கு பக்தி வரணும். நம்ம சொல்லக்கூடிய பகவத்குணம் அவர்களுக்கு அனுபவத்தை கொடுக்கணும். பொழுது போகிறதுக்காக வாங்கி வந்து உட்காந்துருக்கோம். கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க. பொழுது போகிறதுக்கு எத்தனை விஷயம் இருக்குது. இல்லை இந்த பாகவதம் தான் உங்களுக்கெல்லாம் தெரியாதா? இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டதே கிடையாதா? எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட நாம் கேட்டாச்சு. அப்படிங்கிறத திரும்ப திரும்ப இதில் வந்து ஏன் உட்காந்துக்கிறோம் அப்படின்னா, தெரிஞ்ச விஷயந்தான், பகவத் தியானத்துக்கு தான். திரும்ப திரும்ப சாப்பிடலையா, நம்ம திரும்ப திரும்ப தூங்கலையா, செஞ்சதையே செய்கிறோம்னு அதில் எங்கேயா அலுப்பு இருக்கா நமக்கு? பகவத் விஷயத்தில் தியானத்துக்காக தான் வந்து உட்கார்ந்துக்கிறது. அப்படி உட்காரும்போது அந்த சரித்திரம் சொல்கிறவாள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையான விஷயம் பகவத் குணமாக இருக்கணும். அது பம்பா அமைஞ்சிடக்கூடாது. கேட்குறவாளுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சங்கல்பிச்சுக்கணும். ஹிருதயத்தில் வந்து கோபாலன் உட்கார்ந்துக்கணும்னு பிரார்த்திச்சுக்கணும். அனுகிரகத்தோடு இவர்கள் சொல்ல, சின்ன குழந்தையான நாரதருக்கு சொல்ல சொல்ல முதல்ல குழந்தைகளுக்கு கதை சொன்னால் புரியுமான்னு சில பேர் கேட்பா. எதுவுமே புரிஞ்சுக்கிறது தானே. பிறந்த குழந்தைக்கு என்னதா தெரியுமா? இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, 10 தடவை சொன்னால் இங்கே பார்க்கறது. நாம் என்ன சொல்கிறோமோ அந்த பழக்கம் தானே. அதையே பகவத் குணத்தை சொல்ல ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணன் வந்தானா, ஓடினானா, என்னைய திருடினானா அப்படின்னா ஃபஸ்ட்டு தடவை சொல்கிறதே புரியாது. 4 தடவை சொன்னால் புரிய போகிற விஷயம் அது. இன்னும் சொல்லப்போனால் ஈஸியாக புரியும் இது. கிருஷ்ண கதா பிரகாயதா அனுகிரஹேனா ஸ்ருணவம் மனோஹரா தாஸ்ரத்தயா மேனு பதம் விஸ்ருண்வதா. மேலே 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 எனக்கு சொல்லி 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 ஒரு 4 மாதத்துக்குள்ளே அப்படி ஒரு ஈடுபாடு. 4 மாதம் ஆயிடுத்து. வியாச பூஜையும் முடிஞ்சது. அவர்களும் கிளம்பினார்கள். எனக்கு என்னவோ ரொம்ப துக்கமாக போயிடுது. ஆத்ம பந்துக்களை பிரியற மாதிரி வருத்தம் ஏற்பட்டு அவர்கள் பின்னாடி நானும் போகணும்னு பிடிவாதம் பிடிக்க, எங்கள் அம்மா என்னை சமாதானப்படுத்த, என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தடுக்க, அந்த மகான்கள்லாம் என்னை சமாதானப்படுத்தி, இது உன் கடமை, உன் தர்மம், மாதாவை விட்டுட்டு நீ வரக்கூடாது, எங்களை விட்டு பிரியறோம்னு நீ நினைக்காத, உனக்கும் எனக்கும் பிரிவே கிடையாது, உன்னுள்ள இருக்கக்கூடிய பகவான் என்னுள்ள இருக்கக்கூடிய பகவான், சர்வவியாபியாக இருக்கக்கூடிய பகவான் ஒரே ஒருவனே. அதனால் எப்போதும் நமக்குள்ள பிரிவு அப்படிங்கிறதே கிடையாது. நான் சொன்ன பகவத் குணத்தை அனுசந்தானம் பண்ணிண்டு, பகவத் ரூபத்தை தியானம் பண்ணிண்டு நீ வாழ முயற்சி பண்ணு அப்படின்னு அனுகிரகம் பண்ணிவிட்டு அவர்கள் கிளம்ப, எனக்கு வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் சமாதானப்படுத்தினேன். கொஞ்ச நாளில் எங்கள் அம்மா பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டார். நான் வருத்தமும் படலை, சந்தோஷமும் படலை. நான் வருத்தப்படலை. வியாசரே நான் துக்கப்படலைன்னா, ஒரு அம்மா காலமானா துக்கப்படாமல் ஒருத்தர் இருக்க முடியுமா? அப்ப சந்தோஷப்பட்டாரா? ரெண்டும் கிடையாது. பின்ன அதான் அந்த ஞான பரிபூர்ணத்தை காண்பிக்கிறார். சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஏகாந்தமா பகவான தியானம் பண்ணுவதற்கு அம்மாங்கிற பந்தம் இருந்தது. தன்னால அது விலகினது அப்படின்னு நினைச்சேன். எங்க அம்மாவுக்கு பண்ண வேண்டிய கர்மாக்களை பண்ணிவிட்டு நான் வடக்கு திக்க நோக்கி போயிட்டே இருக்கேன். பல நதிகள், கிராமங்கள்,
நகரங்கள் எல்லாத்தையும் தாண்டி காடிமலைகளை தாண்டி ஒரு இடத்துல ஒரு சமயம் ஒரு தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு அதனுடைய கரையில் உட்கார்ந்து அவர்கள்லாம் எப்படி பகவானை வர்ணிச்சார்களோ அதன்படி பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட அவர்கள் எப்படி வர்ணிச்சார்களோ அதன்படி பகவானுடைய சாட்சாத்காரம் எனக்கு ஏற்பட்டது. நாரதர் வியாசரே, தியானம் வேற சாட்சாத்காரம் வேற. நாரதருக்கு முதல்ல ஏற்பட்டது சாட்சாத்காரம் தான். இந்த இடம் சொல்லும்போது நாராயண பட்டத்திரி மெய்சிலிருத்து போயிட்டார். இப்படி எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தியே குருவாயிருப்பா, எனக்கு அந்த தரிசனத்தை நீ கொடுக்க வேண்டாமா அப்படின்னு பிரார்த்திக்க முதல்லையே அந்த தரிசனத்தை பகவான் ஆரம்பிக்கிறதேவே கொடுக்குறான் பட்டத்திரிக்கு. அதனால தான் நாராயணீயம் முழுக்க அந்த அனுபூதியோடையே பேசுகிறார். சூரியஸ்பர்தி கிரீட்டம் ஊர்த்வதிலக புரோத்பாசி பலாந்தரம். தான் பார்த்த அந்த வைகுண்ட ரூபத்தை வர்ணிக்கிறார். காருண்யாகுலநேத்ரம் ஆர்திரஹசிதோல்லாசம் சுனாசாபுடம் கண்டோத்யன்மகராப குண்டலயுகம் கண்டோஜ்வல கௌஸ்துபம் த்வத்ரூபம் வனமால்யஹாரபடல ஸ்ரீவத்ஸதீப்தம் பஜே. கேயூராங்கத கங்கணோத்தம மகாரத்னாங்குலீயாங்கித ஸ்ரீமத்பாஹு சதுஷ்க சங்கதகதா சங்காரி பங்கேருஹாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதல சத்பீதாம்பராலம்பினீம் ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம் யத்ரைலோக்யமஹீயசோபி மஹிதம் சம்மோஹனம் மோஹனாத் காந்தம் காந்திநிதானதோபி மதுரம் மாதுர்யதுர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் त्वद्रूपमाश्चर्यतोऽप्याश्चर्यं भुवनेन कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो. உதய காலத்துல பிரகாசிக்கக்கூடிய சூரியனுடைய பிரகாசத்தை விட உயர்வான பிரகாசத்தோட கூடியதான ஸ்வர்ணமயமான கிரீட்டம், விரிந்ததான நெற்றி, ஊர்த்வ திலகம், வில் போல் வளைந்ததான 2 புருவங்கள், காது பரியந்தம் நீண்டதான கருணததும்பிய கண்கள், கண்ணாடி போல கன்னங்கள், உயர தூக்கப்பட்டதான மூக்கு, சிவந்ததான உதடு, முத்து போன்றதான பற்கள், பக்தர்களுடைய துன்பத்தை போக்கக்கூடியதான புன் சிரிப்பு, 2 காதலும் விசாலமாக இருக்க மகர குண்டலங்கள் பிரகாசிக்கிறது, அலக குந்தலங்கள் பிரகாசிக்கிறது, சங்கம் போன்றதான பகவானுடைய கழுத்து, விரிந்ததான தோள்கள், 4 கைகள், கங்கணம், தோல்வல, கங்கணம், மோதிரங்கள் பிரகாசிக்கிறது. 4 கைகள்லையும் சங்கம், சக்கரம், கதை, பத்மத்தை பகவான் வச்சிருக்கான். கழுத்துல வைஜெயந்தி மாலை, மந்தார மாலை, துளசி மாலை, கௌஸ்துபம் பிரகாசிக்கிறது, ஸ்ரீவத்சம் பிரகாசிக்கிறது. மகாலட்சுமி பத்மஹஸ்தையாய் பத்மத்தில் உட்கார்ந்து மார்பில பிரகாசிக்கிறாள். குறுகியதான இடுப்பு, திவ்யமான பீதாம்பரம், அதன் மேல ஒட்டியானம், அழகான தொடைகள், அழகானதான கால்கள், கால்கள் நவரத்னமயமான கொலுசு, அழகானதான நகங்கள், முத்து போன்றதான நகங்கள், பாதங்கள்லாம் தாமரை போல பிரகாசிக்கிறது. இந்த 2 பாதத்தையும் பிடிச்சிருந்து ஆலம்பே விமலாம்புஜ திதிபதாம் மூர்த்திந்த வார்த்திச்சிதம். குருவாயூரப்பா, இந்த 2 காலையும் தவிர எனக்கு வேற லம்பனமே கிடையாது, ஆலம்பனம் கிடையாது, நான் பிடிச்சுன்னு தொங்கரேன்னு கண்ணீர் விடுறா. இப்பேற்பட்டதான ஒரு அனுபவம், இப்பேற்பட்டதான ஒரு அனுபவம், ஆனந்தம். த்ரைலோக்கிய மஹீயசோபி மஹிதம். 3 லோகம் போனாலும் ஒருத்தருக்கு கிடைக்குமா? மோகனத்துக்கெல்லாம் மோகனம், காந்தத்துக்கெல்லாம் காந்தம், மதுரத்துக்கெல்லாம் மதுரம், சுந்தரத்துக்கெல்லாம் சௌந்தரியம், ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியம் பகவானுடைய ரூபம் அப்படிங்கிறது. இப்படி சொல்லி நாரதர் அதன்படி பகவானை பார்த்து
சில செகண்ட் தான். அந்த ரூபம் மறைஞ்சு போயிட சாட்சாத்காரமோனும் அப்படியே தவிச்சு அப்படியே நிற்கிறார். அப்போ அசரீரியா பகவான் சொல்கிறான், இதற்கு மேலே பார்க்கறதுக்கு உனக்கு சக்தி கிடையாது. ஏன்னா அந்த உடம்பினுடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த டியூப்லைட்டோட கெப்பாசிட்டி 240 வோல்ட் அப்படின்னா, இதில் எலக்ட்ரிக் ட்ரெயின் போகிற கரண்ட்டை விட்டால் தாங்கும் போது ஒயரே தாங்காது. அப்போ அதுக்கு தகுந்த ஒயராக விட்டாதான், கேபிளில் விட்டால் தான் அந்த கரண்ட்டை தாங்கிறதுன்னு சொல்கிறோமோ. அது மாதிரி அந்த பகவானுடைய அனுபூதிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு நம் சரீரத்துக்கு பயிற்சி தான் அபியாசங்கள்ங்கிறது. சாதாரணமாகவே ஒருத்தருக்கு சந்தோஷமோ அல்லது ஒரு வருத்தமோ ஒரு இது வந்தாலும் ஒரு படபடப்பு வரது பார்க்குறோமோ, அப்படியே கை காலெலாம் உடவடவடங்கிறது ஒரு சின்ன அல்ப விஷயத்துக்கு அப்படின்னு சொன்னால், பகவத் விஷயம்னு சொன்னால் ஹார்ட்டே நின்று போயிடும். அதை தாங்கிறதுக்கு ஒரு சக்தி வேண்டாமா? அதுக்கு தான் யோகாபியாசங்களோ பிராணாயாமங்களோ ஆச்சாரங்களோ மந்திர ஜபங்களோ அப்படி கிரமமாக எடுத்தோடனே பட்டுன்னு தூக்கி கொண்டு மேலே வச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி கொடுத்து தான் அந்த நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் இத்தனை அபியாசங்கள். இன்றைக்கி வேணும்னாலும் பகவான் தரிசனம் கொடுப்பான், அதுக்கு தயாராக தான் பகவான் இருக்கான். நாம் தகுதியாக இருக்கணுமே. நீ இப்போ என்ன பார்த்தியோ அதை தியானம் பண்ணிட்டே வானார் அந்த குழந்தைய பார்த்து சொல்கிறது அந்த சரீரி வாக்கு. மறுஜென்மாவில் இந்த அனுபவம் உனக்கு பூர்ணமாக சித்திக்கும்னு சொல்ல, நான் அந்த ஜென்மா முழுக்க அப்படி தியானம் பண்ணி மறுஜென்மாவில் பிரம்மபுத்திரரா நாரதரா பிறந்தேன். இப்போ நான் எப்பப்பாரு சாட்சாத்காரம் எனக்கு பகவான். இப்போதான் தரிசனம், இப்போ தரிசனம் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. அவிபக்வ கஷாயானாம் துதர்ஷோகம் குயோகினாம் தேவதத்தாமிமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானச்சராம்யஹம் பிரகாயத ஸ்வவீர்யானி தீர்த்தபாத பிரியஸ்ரவாஹ ஆஹூதைவ மே சீக்கிரம் தர்சனம் யாதி சேதசி.